மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO சரண், பின்னாடி நான் பேச விடாம தொண்ணு பேசிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சார் வாங்க சார் வாங்க. நம்பி சாருக்கு வணக்கம், PRO சரண் அவர்களுக்கு வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருக்கேன். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக, அதாவது நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேங்க. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள் வந்தாக்க ஒரு சத்தம் போட்டு சிரிக்க முடியாது, ஒரு ஜாலியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி, நம்மளோட சொந்தங்களெல்லாம் பார்த்த மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் இதுக்கு வந்து முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைவர் தமிழ் செல்வன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் மாற்றி சொல்றேன். அப்புறம் RK அன்பு செல்வன் சாருக்கு மிக முக்கியமாக ஒரு நன்றி. எதுக்காக அப்படின்னாக்க, நான் இதுவரைக்கும் நான் 500-1000 நிகழ்ச்சிகளில் கலந்துருப்பேன். ஒரு சில நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க. அப்படி பெருமைக்குரிய அந்த தமிழ் தாய் வாழ்த்தை இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அதை போட்டிங்க பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுடைய பற்று என்ன அப்படின்றது தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம சங்க நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கும் போது, தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் வந்திருக்கும் போது அவர் வந்து பொங்கி எழுந்து பேசுகிறார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பான, பண்பான, பாசமான, ஒரு நேசமான உள்ள மனிதர் தான். அவர் பார்க்கறதுக்கு பழப்பழம் மாதிரி தான் இருப்பார். உள்ளுக்குள்ளே தான் அது அந்த சொலை வந்து எவ்வளோ இனிப்பாக இருக்குது, அதில் கொட்டை இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் அந்த பழப்பழம் பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும். அதற்கு உதாரணமாக உள்ளவர் தான் இந்த RK அன்பு செல்வன் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், 2031 நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களுக்காக முதல்ல குரல் கொடுப்பவன் இந்த கூல் சுரேஷ். அது மட்டும் இல்லை, இதில் பெரிய பெரிய விஐபிகளோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கீங்களா, கடைசி ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ RK அன்பு செல்வன் என்கின்ற ஃபோட்டோ அந்த இடத்துக்கு வரும். அதற்காக நான் கண்டிப்பாக உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அப்புறம் நேரங்காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நிறையா பேசணும்னு வந்தேன். அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். பட்டுவாக இருந்தாலும் சரி, PRO கார்த்திக்கு, என்னுடைய இயக்குனர் பேர் மறந்து போச்சு சார், என்ன பேர், இளையராஜா, அப்புறம் மாதேஷ் சார், இப்படி பல பேர் எல்லாருமே உங்களெல்லாம் சந்திக்கும் போது என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மாதிரி தான் என்னுடைய தயாரிப்பாளர் திரு மனோகரன் அவர்கள், முத்து மனோகர். நான் வந்து உள்ளே செல்லாதீர்கள் அப்படின்ற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்கேன். நடித்து முடித்தாச்சு. விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் சார் வந்திருக்காங்க. இயக்குனர் இளையராஜா சார் வந்திருக்காங்க. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்க, இவங்க 2 பேரையும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, மாதேஷ் சார் கூட வந்திருக்காங்க. அவரோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன், டம்ளர் படத்தில். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நிறையா இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு தெரியவே இல்லைங்க. காசு மட்டும் வச்சுருந்தாங்க, படம் எடுத்துக்கலாம், போட்ட பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. RK அன்பு செல்வன் சார் அடிக்கடி சொல்கிறாரு, கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு. அதை பயன்படுத்தினாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, என் மூச்சு இருக்க வரைக்கும் முயற்சி இருந்துட்டு தான் இருக்கான். இப்போ வரைக்கும் நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சி போல, நல்லா தான் இருக்கேன். நான் படத்தில் கதாநாயகனாக நடித்து பெரிய உச்சம் தொட்டால் கூட இந்த அளவுக்கு என்னால் வந்து முன்னுக்கு வந்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு பேரும் புகழோட இருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு காரணம் என்னுடைய முயற்சி தான். சரிங்களா? அதனால உங்களுடைய முயற்சியை நீங்க விட்டுறாதீங்க. இந்த கூல் சுரேஷை உங்களுடைய படத்தில் நீங்க பயன்படுத்தினால் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அந்த உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கேட்டு பாருங்க. டம்ளர் படத்தோட இயக்குனரை கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் எப்படி நடந்துக்கிட்டேன், அடிக்கடி அன்பு செல்வன் சார் கூட இங்கே சொன்னார், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பாரு. இப்போவும் சொல்றாங்க, என்ன கதாநாயகனாக நடிக்க வைத்தால் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பேன், ஆனால் நீங்களே
ஹீரோவா நடிச்சு ப்ரொடியூசரா நடிச்சு வேற யாரோ எதுக்குமே பயனில்லாதவர்களை நீங்க வந்து கதாநாயகனாக நடிக்க வச்சு அந்த படத்துக்கு என்ன வந்து ப்ரமோஷன் பண்ணுங்க, அவருக்கு கொடுக்கறத வாங்கிப்பாரு, கொடுக்கறத வாங்குறேன். எதுக்கு வாங்கணும்? உழைப்புங்க. ஈனம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டு இந்த படம் ஓடணும்ன்றக்க நான் வந்து அவ்வளவு உழைச்சிட்டு இருக்கேன். ஏன் நீங்க வந்து உங்களால் என்னுடைய வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தாதானே நான் முழுசா என்னோட ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நான் கதாநாயகனாக நடித்துக் கொண்டும் படங்களுக்கு கூட அது ஓடிடியோ மற்றபடி அது வந்து வியாபாரம் ஆகிறதுக்காக எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னும் வேற என்ன தயார் அவங்க கையில காலில் விழுந்து கூட அந்த படம் வியாபாரம் ஆகிறதுக்காக அந்த தயாரிப்பாளர் சேஃப்டி ஆகணுன்றதுக்காக நான் அவ்வளவு உழைப்பேன். ஆனால் சொன்னா தெரியுமா, இப்போ கூட அவர் இன்னும் ஜோதிமணி சார் கிட்ட பாவம் நிறைய இடத்துல பணத்தை கொடுத்துட்டியாங்க என்கிட்ட வந்து கேட்டார். நான் வந்து அப்போ கூட விவரத்தை சொன்னேன். அவரை பார்த்தா சரியா இருக்க மாதிரி தெரியலங்க, ஏமாந்துறாங்கன்னா ஏமாந்துட்டாரு. நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன், ஜெயிச்சவங்களுக்கு தான் அவார்டு கொடுத்துட்டு வரோம். ஆனால் இந்த இடத்துல தோத்தவங்களுக்கு நீ அடுத்த கட்டமாக ஏறி மாதிரி ஏறிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்கேன். அது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.